சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா என்ன டயர்டு. வீட்டு வேலை ஒண்ணு ரெண்ட பார்க்கவே நமக்கு இம்புட்டு அலுப்பா இருக்கே. சின்ன வயசுல ஒரு வீட்டு வேலையும் நான் ஒத்தையா செய்வேன். இப்போ இந்த மாலினி பிள்ளைக்காக கூட மாட ஒத்தாசை பண்ணுனா கூட அப்பப்பப்பா இம்புட்டு இழுப்பா இருக்கே. சுந்தரி படகை இதுல தானே வச்சோம். வெற்றி தம்பி புடவை எப்படி எடுத்திருக்காருன்னு பாப்போம். ஐயோ அடடா, இம்புட்டு அழகா இருக்கே. நல்ல புடவையாதான் வாங்கியிருக்காரு. என் பேத்தி இந்த புடவைய கட்டுனா அம்புட்டு அழகா இருக்கும். நல்ல டிசைனா தான் இருக்கு. ஐயா ஐயா ஆத்தாடி, புது புடவை கிழிஞ்சிருக்க. இது எப்படி கிழிஞ்சது? ஐயோ கடவுளே. தானா கிழியல, யாரோ வேணும்னேதான் கிழிச்சிருக்காங்க. யாரு பார்த்த வேலை இது? ஐயோ, இத பார்த்தா சுந்தரி மனசு எம்புட்டு கஷ்டப்படும். எம்புட்டு ஆசையா இத வாங்கிட்டு வந்திருக்கும் வெற்றி தம்பி. இப்ப நான் இதை எப்படி எடுத்துட்டு போய் கொடுக்கறது? என்ன பண்ணலாம்? வெற்றி இப்பதான் ஆசையா புடவை எடுத்து கொடுத்துருக்கு. இவ்வளவு ஆசையா கட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டா. இவங்க இப்படி அன்பா பழகி நம்ம ஆசை நிறைவேற போற நேரத்துல யாரு இப்படி பண்ணி இருப்பா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன சார், நல்லா இருக்கீங்களா? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல சார். என்ன சார், வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல? காயம் ஆறதுக்குள்ள வேலைக்கு வந்து ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? இல்ல, டியூட்டிக்கு வரல, லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆமா சார். உடம்ப பாத்துக்கோங்க சார். சரி சரி சார், வரேன் சார். வாங்க. வெற்றி வீட்டுக்குள்ள நாம போகணும்னா அதுக்கு அகிலம் தான் நமக்கு கிடைச்ச ட்ரம்ப் கார்டு. இல்லைன்னா நம்ம நினைச்சது எப்பவும் நடக்காது. தமிழ் மாஸ்டர். என்னடா இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஆமா மாஸ்டர், நீங்களும் சாப்பிடுங்க. இல்லடா, நீ சாப்பிடு, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு லஞ்ச்ல என்ன ஸ்பெஷல்? எக் ஃப்ரைட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் மாஸ்டர். அப்பா, யார் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும்? ரெண்டு பேர் வீட்டு சாப்பாடும் சூப்பரா இருக்கும் மாஸ்டர். ஆமா மாஸ்டர். நான் தமிழ் வீட்ல சாப்பிட்டிருக்கேன். தமிழ் வீட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்லயும் சாப்பாடு நல்லா இருக்கும் மாஸ்டர், சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயா? நான் எப்படி உங்க வீட்டுக்கு வரதா கேள்? ஏன் மாஸ்டர், நீங்க அகில் வீட்டுக்கு போக கூடாதா? அப்படி இல்ல, யார் வீட்டுக்கும் கூப்பிடாம போக கூடாது இல்லையா? ஆமா மாஸ்டர். இப்போ நீ உன் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் நான் வந்தேன்ல, அதே மாதிரி அகிலும் வீட்டுக்கு கூப்பிட்டா மாஸ்டர் போவேன், இல்லனா போக கூடாதுல்ல. ஆமா மாஸ்டர், யார் வீட்டுக்கும் இன்வைட் பண்ணாத போணும்னு அம்மா கூட சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் அகில் ஏதாவது ஃபங்க்ஷன் பர்த்டேன்னு கூப்பிட்டா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம்.
ஆனா அப்ப ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வருவீங்களா மாஸ்டர்? ஃபங்க்ஷனுக்கா? அன்பா ஆசையா கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? அப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றேன் மாஸ்டர். இன்னைக்கு எங்க வீட்ல ஃபங்க்ஷன், நீங்க வாங்க மாஸ்டர். ஆ, அப்படியா? அகிலுக்காக வந்துட்டா போச்சு. ஆமா, ஃபங்க்ஷன் எப்போன்னு சொன்ன? இன்னைக்கு ஈவினிங் மாஸ்டர். இன்னைக்கு ஈவினிங்கா? ஆமா மாஸ்டர். டேய் அகில், நிஜமாலே உங்க வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷனா? ஆமா தமிழ், நெசமாவே ஃபங்க்ஷன் தான். அப்ப நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஐயோ தமிழ், அதெல்லாம் எங்க அப்பா உங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பாங்க. நீ கண்டிப்பா வருவ, உங்க அம்மா உன்னையும் கூட்டிட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அப்படியா? அப்ப இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான், அம்மா, மாஸ்டர் எல்லாரும் வரோம். ஓகேவா மாஸ்டர்? இல்லடா, என்னால வர முடியுமான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. முடிஞ்சா வரேன். மாஸ்டர், நான் தான் இன்வைட் பண்ணிட்டேன்ல, வாங்க மாஸ்டர். ஆமா மாஸ்டர், வாங்க மாஸ்டர், ஜாலியா இருக்கும் மாஸ்டர். இல்லடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. முடிஞ்சா பார்க்கலாம்.